ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஊட்டி கிளம்பியாச்சு. ஆன் த வே மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் நிறுத்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. மேட்டுப்பாளையத்தோட அந்த மெயின் ஜங்ஷன் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டிக்கு வந்து நம்ம குன்னூர் வழியாக போக போகிறோமா இல்லை கோத்தகிரி வழியாக போக போகிறோமா, அது வந்து கட் பண்ணுற மெயின் ஜங்ஷன் இது. நம்ம குன்னூர் அப்படின்னா லெஃப்ட் சைடில் போயிடணும். கோத்தகிரி வழியாக போகிறதா இருந்தால் நம்ம வந்து ரைட் சைடில் டர்ன் பண்ணோம். நம்ம வந்து கோத்தகிரி வழியாக தான் போக போகிறோம். ரோடு நல்லாயிருக்கும், அதனால் வந்து கோத்தகிரி வழியாக வந்து போகலாம் முடிவு பண்ணியிருந்தோம். அவ்வளோதான், ஹில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளைமேட் வந்து நாங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி டல்லாக இல்லை, கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. மங்கி படுறா அச்சா இங்கே நிறுத்துச்சா. பாப்பாவுக்கு வந்து இதான் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க ஊட்டி வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஹில் ரூட் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. மங்கியெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் இந்த ஹேர்பின் பென்ஸு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புதுசாக வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு 2 ஹேர்பின் பென் தான் க்ராஸ் பண்ணி வந்திருப்போம். அதுக்குள்ளே கிளைமேட் வந்து டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இப்போ பாப்பா வந்து கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தா, மவுண்டைன் மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்டுட்டு இருந்தா. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஸோ அதில் போய் அவளுக்கு நின்று காட்டலாம், கீழே எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு வழியாக கோத்தகிரி ரீச் ஆயாச்சு. எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரிக்குள்ளே வந்தோம். நிறைய கேக் ஐட்டம்ஸ் இருக்குது, பார்க்கவே வந்துட்டு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. என்ன உட்காரு. இப்போ கோத்தகிரியிலிருந்து ஊட்டியை பார்த்து கிளம்பியாச்சு. கிளைமேட் நல்லா டல்லாகிடுச்சு. ஊட்டியில் வந்து மழை பெய்யுமா என்னன்னு தெரியல. கோத்தகிரி வழியாக நம்ம வந்து ஊட்டி போனோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரீச் ஆகிறது வந்து தொட்டபெட்டா தான். இப்போ தொட்டபெட்டா வந்தாச்சு. இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் மேலே போனால் வந்து தொட்டபெட்டா தான். தொட்டபெட்டா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன்னு தெரில. பட் நமக்கும் தொட்டபெட்டா போகிற பிளான் எதுவும் இல்லை, அதனால் நம்மளும் கிளம்பிடலாம். ஃபஸ்ட்டு ஊட்டி வந்த மொதல் வேலையை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம். பசி வந்துடுச்சு, லன்ச் டைம் ஆகிடுச்சு. அதனால் டாமினோஸ் பீஸா வந்திருக்கோம், சாப்பிட்றலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் தண்டர் வேர்ல்டு அப்படின்னு வந்து ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து உள்ளே அந்த டைனோசர்ஸ் மாதிரி அந்த மாடல்லாம் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. பாப்பாவுக்கு அது ரொம்ப பார்க்கணுன்னு வந்து ஆசைப்பட்டா, அதனால் இங்கே உள்ளே வந்திருக்கோம். டிக்கெட் இருக்குது, இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 5 பிளேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு தேர்ட் ஐ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே உள்ளே வந்து நிறைய கேமரா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய ஆன்டிக் கலெக்ஷன்ஸும் இங்கே வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள், இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கேமரா மாமா. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே இன்னொரு பிளேஸ், இது வந்து ஒரு ஃபோட்டோஸ் ஒன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. உள்ளே எல்லாமே வந்து 3D இமேஜஸ் இருக்குது. அங்கே வந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய இமேஜஸ் இருக்குது. நம்ம கிளைடரில் பறக்கிற மாதிரி, வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி, இல்லை நாமளே வந்து ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் வந்து அடக்கிற மாதிரிலாம் இங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அடுத்து பிக் ஃபுட், இதுதான் வந்துட்டு அந்த டைனோசர் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாடல் எல்லாம் அது வந்து இங்கே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டைனோசர்லலாம் வந்து சவுண்ட் வர மாதிரி வந்து இருந்தது. அடுத்தது அந்த எக் மாதிரி இருக்கிறதுலேருந்து அந்த பேபி வந்து எட்டி பார்க்குற மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து இந்த கோவிட் டைமில் அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் சவுண்டெல்லாம் எதுவுமே வரல. பட் என்ட்ரி ஃபீஸ் என்னவோ வந்து அதிகம்தான் இருந்தது. ஃபஸ்ட் டைமுக்கு வந்ததுக்கு இப்போ வந்து அதிகம்தான் இருக்குது. டைனோசர்ஸ் கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு.
இப்போ தண்டரவல்லேருந்து வெளியில் வந்தாச்சு. அதுக்கு எதிரிலே வந்து ஒரு ஹோம்மேட் சாக்லேட் ஷாப் ஒன்று இருக்குது. இங்கேயே சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஏன்னா ஆல்ரெடி மழை வர மாதிரி இருக்குது, தூரெல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் இருக்குது. இங்கேயே அந்த ஆயில்லாமும் வச்சுருக்காங்க, அந்த ஜாயிண்ட் பெயின் ஆயில், யூக்லிப்டஸ் ஆயில், வர்க்கி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே பர்ச்சேஸை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. பெருசாக ஒன்றும் அன்றைக்கி பார்க்க முடியல, ஏன்னா வந்துட்டு பனி வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா மழை பெய்ய போகுது. அதனால் வந்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் அன்றைக்கி, சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. ஃபுல்லாக ரோடு எல்லாமே வந்து பனி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இறங்கி வர இடத்துல ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்தது, நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா கீழே வந்து ஒரு யானை இறங்கி வந்திருந்தது, அதுவும் காட்டு யானை. அப்புறம் யானையை பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டோம், ஏன்னா மழை பிடிச்சிருச்சு. மழை பிடிச்ச உடனே வந்துட்டு நல்ல பனி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக வந்து ரோட்டில் அந்த பக்கம் என்ன வண்டி வருதுன்னே தெரியல, அந்தளவுக்கு பனி இறங்கிருச்சு. கஷ்டப்பட்டு தான் இறங்கி வந்தோம். நாங்கள் இறங்கும்போது மணி வந்து ஒரு 3 மணி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு நல்லா இருட்டான மாதிரி இருந்தது பனியெல்லாம் இறங்கி பார்க்குறதுக்கே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஊட்டி vlog முடிஞ்சுது. இதே மாதிரி ஒரு சூப்பரான vlogல நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். பாய் பாய்.